அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் குரு தங்கராஜன். ஏஜேஎஸ் அப்பா ஜோதிட சூத்திரம் ஆத்மா ஜீவா சரீரா முறையில் திருமண பொருத்தம் பார்க்கும் பயிற்சி வகுப்பு காலை மாலை இரவு 3 நிலைகளில் நடக்குது. இந்த 64 விதிகளை கொண்டு திருமண பொருத்தம் பார்த்தால் விவாகரத்து இல்லாமல் ஆண் பெண் கணவன் மனைவி வசியமாக வம்சம் தழைக்க குழந்தை பாக்கியத்தோடு வாழ்வார்கள். இந்த உத்தரவாதம் அப்பா ஜோதிட சூத்திரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அதற்கான விதிகள் தான் இந்த ஜாதகத்துக்குள்ளே இருக்குது. இப்போ இந்த ஜாதகம் முயற்சி பலன் தரும் காலம். இந்த ஜாதகத்துக்கு இப்போது முயற்சி செய்தால் பலன் தரும் காலம் நடக்குது. இது எப்படி அப்படிங்கிறத பற்றி இந்த ஜாதகம் பார்க்கலாம். இது ஒரு பெண்ணினுடைய ஜாதகம். லக்னத்திற்கு 7ஆம் பாவாதிபதி 8ஆம் பாவத்தில் மறைஞ்சி கேதுவோட இணைஞ்சார் பாருங்க. அலிக்கிரகமாகிய சனியும் புதனும் பாவம் 8. அப்போ பெண்ணினுடைய 8ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உடம்பு 8ஆம் பாவம் எங்கே இருக்கிறது என்று தெரிந்தால் ஜோதிடத்திலே அது பரம ரகசியமான இடமாக இருக்கும். அந்த பரம ரகசியமான இடத்திலே இருக்கக்கூடிய கிரகம் பார்த்தீங்கன்னா 2 அலிக்கிரகங்கள் சேர்க்கை பெற்று இருக்கிறது. அப்போது திருமணம் அப்படின்னு சொல்லக்கூடியது அவ்வளோ சீக்கிரமாக நடக்காது அப்படின்னு அர்த்தம். என்ன காரணம்? அதுக்குள்ளார இருக்கக்கூடிய ரகசியங்கள் தான் காரணம். சரி, இப்போ 7ஆம் பாவ அதிபதி 8இல் மறைந்தார். 7ஆம் பாவ அதிபதி 8இல் மறைஞ்சால் களத்திர தோஷ ஜாதகம்னு சொல்லுவாங்க. இது நாகதோஷ ஜாதகமும் கூட. நாகதோஷமும் இருக்குது, 8இல் இருக்குது. சரி, 7ஆம் பாவ அதிபதி 8இல் மறைந்தால் களத்திர தோஷம் உண்டாகும். 1. 7ஆம் பாவ அதிபதி மட்டுமல்ல, இவர் ஜென்ம நட்சத்திர அதிபதி. பார்த்தீங்கன்னா அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்ததுனால அப்பா ஜோதிட சூத்திர விதிகளின்படி ஜென்ம நட்சத்திர அதிபதி 7ஆம் பாவ அதிபதியாக இருந்து 8ஆம் பாவத்தில் இருக்கிறார். இது களத்திர தோஷம் இருக்குது இந்த ஜாதகத்தில். கொஞ்சம் ஏமாந்தோம்னா களத்திர தோஷம் வந்துடும். அதாவது ஒரு கல்யாணம் பண்ணி அந்த கல்யாணம் நிற்காமல் போய் இன்னொரு கல்யாணம் பண்ணுறது அப்படிங்கிறது, கல்யாணமே ஆகாமல் தள்ளிக்கிட்டே போகிறது, இதெல்லாம் களத்திர தோஷத்துக்கான விதிகள். இப்போ இந்த ஜாதகத்தில் இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கேது திசை சனி திசையில் பிறந்து புதன் திசை முடிந்து கேது திசை புதன் புத்தி நடக்குது. இப்போ இந்த பொண்ணுக்கு இது கல்யாண நேரமா அப்படின்னு சொல்லி கேட்டால் தசாநாதன் கேது. அவன் பார்த்தீங்கன்னா லக்னத்திற்கு 8ஆம் இடத்தில் அமர்ந்த கேது நீச்சம் பெற்ற குருசாரம் ஏறினார். பாருங்க, நீச்சம் பெற்ற குருசாரம் ஏறினார். அப்போ கேது திசையில் கேது புத்தியில் கல்யாணம் பண்ணனா அந்த கல்யாணம் ரத்தாகிவிடும். அதே சமயத்தில் கேதுனுடைய திசையில் குருனுடைய புத்தி நடக்கும்போது கல்யாணம் பண்ணாலும் அந்த கல்யாணமும் ரத்தாகிவிடும். இந்த திசையில் கேது திசை கேது புத்தியில் திருமணம் செய்தாலும் கேது திசையிலே குரு புத்தியிலே கல்யாணம் செஞ்சாலும் அந்த கல்யாணம் ரத்தாகிடும். இந்த விதி இங்கே கண்ணாடியில் முகம் பார்க்குற மாதிரி தெளிவாக இருக்குது. இது 2. இது போக இந்த கேது பகவான் இங்கே குரு சாரத்திலே குரு நீச்சமாக இருக்கிறதோடு மட்டுமல்ல, இந்த பெண் பிறந்தது பாருங்க அனுஷ நட்சத்திரம். அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் 7வது நட்சத்திரமாகிய வதை நட்சத்திரத்திலே கேது இருக்கிறார். அவர் நீச்சம் பெற்றும் இருக்கிறார், வக்ரம் பெற்றும் இருக்கிறார். இந்த ஜாதகத்தில் இந்த கேது அப்படிங்கிறவர் இந்த குருசாரத்தை ஏறி நிற்கக்கூடிய காரணத்தினால் இந்த திசையில் இந்த குருவால் இந்த பொண்ணுக்கு ஒரு கெடுபலன் நடக்க போகுது அப்படின்னு தெளிவாக சொல்லுது. அதனால் குரு நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பாருங்க, 7வது நட்சத்திரம் வேற உட்கார்ந்துருக்குது. குருனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க புனர்பூசம் விசாகம் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தாலும் அல்லது இப்பொழுது குரு திசை நடப்பில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் கூட, இப்போ குரு திசை ஒருத்தருக்கு நடக்குது, அந்த ஜாதகத்தை இணைச்சாலும் கூட அந்த கணவனோடு இவர் இருக்க மாட்டார். இப்போ இந்த ஜாதகத்துக்கு பொருத்தம் பார்க்கறதுக்கு ஒரு ஜாதகம் வந்திருக்கு, அதையும் பாருங்க. இந்த ஜாதகம் தான் இந்த ஜாதகம். இவர் மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் பிறந்தாரு. லக்னத்திற்கு 7ஆம் பாவ அதிபதி 8இல் மறைஞ்சாரு. 8ஆம் பாவ அதிபதியுடன் கூடினாரு. 2ஆம் பாவ அதிபதியும் கூடினாரு. களத்திர தோஷ ஜாதகம். கண்ணாடியில் முகம் பார்க்குற போல கரெக்டாக இருக்குது. இது போக
இந்த ஜாதகத்துக்கு இந்த அனுஷ நட்சத்திரம் லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய பாருங்க வக்ரம் பெற்ற சனி பகவான் அப்படிங்கிற மாதிரி இருக்காரு. இந்த சனி பகவான் பார்த்தீங்கன்னா சந்திரன் சாரம் ஏறி சந்திரன் செவ்வாய் சாரத்தில் ஏறும் பொழுது சந்திரனுக்கும் செவ்வாய்க்கு இடையிலே கேது இருப்பதால் இந்த சனி பகவானை இணைத்தால் அவர் கடைசி வரை கணவன் மனைவியாக வாழ மாட்டார். இந்த விதி இதுக்குள்ள இருக்கு. இப்போ இந்த ஜாதகம் என்னன்னா செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் பிறந்த இந்த பையன் இப்போ இவனுக்கு நடக்கிறது குரு தசை நடக்குது, சுக்கிர புத்தி நடக்குது. குரு பார்த்தீங்கன்னாக்கா 8ஆம் பாவத்தில் 2ஆம் பாவ அதிபதி 8ஆம் பாவத்தில் அமர்ந்து சுக்கிரன் பார்த்தீங்கன்னா நீச்சம் பெற்று இருக்கிறாரு. இப்போ குரு தசையில் சுக்கிர புத்தி 8லிருந்து தசாநாதனும் புத்திநாதனும் 8லிருந்து நடத்தினா 8ஆம் பாவ அதிபதி 8லே இருக்கான். இப்போ கல்யாணம் பண்ணால் அந்த கல்யாணம் எப்படி ரத்தாங்கிற விஷயம் இதுக்குள்ளே இருக்கு. இந்த ஜாதகம் இப்போ இந்த ஜாதக அமைப்பு பிரகாரம் பார்க்கும்போது இந்த ஜாதகத்துக்கு குருனால ஒரு தோஷம் இருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு கண்ணில் விளக்கொன்று விட்டு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, பார்த்த உடனே தெரியக்கூடிய விஷயம். கேது தசை குரு சாரம் ஏறி அந்த குரு 7வது நட்சத்திரத்தில் வதை நட்சத்திரத்தில் இருக்கிறார், நீச்சம் பெற்று இருக்கிறார், நிறைய தோஷங்கள் இருக்கு. அப்போ குருவினால ஒரு தோஷத்தை அடைகிறார்னு இருக்கிறதுனால குரு நட்சத்திரத்தில் பிறந்தவரையோ குரு தசை நடப்பவரையோ இதற்கு பொருத்தம் சேர்த்தால் அந்த திருமணம் ரத்தாகிவிடும். நீங்கள் லட்சக்கணக்கான பணத்தை மிச்சம் பண்ணுறதுக்கு அப்பா ஜோதிட சூத்திரம் உங்களுக்கு வழி கொடுக்கிறது. லட்சக்கணக்கான பணம் மட்டுமல்ல, கௌரவம், அந்தஸ்து, மன உளைச்சல், மான அவமானம் எல்லாமே உங்களுக்கு காப்பாற்றப்படுகிறது. அப்பா ஜோதிட சூத்திரத்தின் மூலமாக நீங்கள் அளப்பரிய நன்மைகளை அடைய தயாராக இருங்கள். இப்போ இந்த ஜாதகத்துக்கு பார்த்தோம்னா இந்த மாதிரி கேது தசையில் கேது புத்தி நடக்கும்போது திருமணம் பண்ணக்கூடாது, கேது தசையில் குரு புத்தி நடக்கும்போது கல்யாணம் பண்ணக்கூடாது, குரு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை கல்யாணம் பண்ணக்கூடாது, குரு தசை நடந்துகிட்டு இருக்கிறவங்களையும் கல்யாணம் பண்ணக்கூடாது. இப்போ நடக்கக்கூடிய கேது தசை புதன் புத்தி. இந்த புதன் இங்கே இருக்காரு. இந்த சனி பார்த்தீங்கன்னா புதன் சாரத்தில் இருக்கார். புதன் புத்தி இருக்கு, கேது தசையில் புதன் புத்தி. கேது இங்கிருந்து தசை நடத்துறாரு. கேது பார்த்தீங்கன்னாக்கா குருனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறனால கேதுவை விட்டுட்டோம். இப்போ புதன் புத்தி நடக்குது. இந்த புதன் பார்த்தீங்கன்னாக்கா லக்னத்துக்கு 2-11 கூடையவன் லக்னத்துக்கு 10 நிற்கிறாரு. சனி புதன் சாரம் ஏறி புதன் செவ்வாய் சாரம் ஏறி நிற்கிறார். இங்கே செவ்வாய் பலவானாக இல்லை, ராகு தான் பலவானாக இருக்கிறார். எனவே இந்த செவ்வாயும் ராகுவும் கூடி லக்னாதிபதி சாரமாகிய சூரியன் சாரம், சூரியன் அங்கே இருக்கிறார். எனவே அவர் பலம் பெற்றவராக அங்கே காணப்படுகிறார். அதனால இந்த ராகு திசையில் பிறந்தவர், ராகு திசை பிறந்து குரு திசை முடிந்து சனி திசை நடப்பவர் இவருக்கு கணவனாக வருவார். இந்த விதியில தான் இந்த ஜாதகம் இருக்கு. இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது. இப்போ கேது தசை நடக்குது. கேது லக்னத்துக்கு 2ஆம் பாவத்தில் இருக்காரு. கோச்சாரத்தில் 2ஆம் பாவ தொடர்பு கிடைச்சிடும். 7ஆம் பாவத்தில் சனி பகவான் கோச்சாரத்தில் இருக்கிறாரு. அதனால 7ஆம் பாவ தொடர்பு கிடைக்கணும். ஆனால் ராகு திசை பிறந்தவர் வரும்போது 2ஆம் பாவ தொடர்பு கிடைக்கும். ராகு திசை பிறந்து சனி திசை நடப்பவர் வரும் பொழுதும் 7ஆம் பாவத்திலே சனி இருப்பதால் 7ஆம் பாவ தொடர்பு கிடைக்கும். லக்னத்திற்கு 2ஆம் பாவ அதிபதி சாரத்திலே ராகு சூரியன் சாரத்திலே ஏறி நின்று சூரியன் மீண்டும் ராகு சாரத்திலே ஏறி இருப்பதால் லக்னாதிபதியினுடைய தொடர்பும் செவ்வாயினுடைய தொடர்பும் இங்கே கிடைக்கிறதுனால இந்த சூரியன் ஆவணி மாசத்தில் உள்ளே நுழையும் போது ராகு திசையில் பிறந்து சனி திசை நடப்பவரை திருமணம் செய்தால் ஆவணி மாதத்திலே திருமணம் கூடி நடக்கும். இது அப்பா ஜோதிட சூத்திரம் உங்களுக்கானது. தொடர்ந்து என்னோடு நீங்கள் பயணிங்கள். உங்களோடு நானும் தொடர்ந்து பயணிக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். இது ராஜ ஜோதிடம். நன்றி, வணக்கம்.